துதித்தார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்னைக்கு பிறந்தாரோ அது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்தார். எதற்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் உள்ளத்தில் பிறந்தபடினாலே உங்களுக்கு நன்மை உண்டானது. ஆமென். இந்த நாட்களிலே கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் மூன்றுமே மனுஷர்கள் கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று இந்த ஸ்கிரீன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்றதான மூன்று விசேஷங்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒன்று. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார். எனவே இந்த மூன்று நாட்களையும் நான் விசேஷமாய் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமானது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். அதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்று சொல்லி நம்ம வருகிற 25ஆம் தேதி அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அவரை துதிக்க இருக்கிறோம், அவரை கனம் பண்ண இருக்கிறோம். மனிதர்கள் இதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, நிறைய உபதேசங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். எதை விட்டுருவோம்னா, இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார், என்ன ஏது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வசனத்தை நம்ம நினைவு கூறுவோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிக்கும் போது எல்லா ஸ்கிரீன்ல சேர்ந்து வாசிக்கலாம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இந்த பண்டிகையை விசேஷித்துக் கொள்ளுகிற நாம் விசேஷித்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. விசேஷித்துக் கொள்ளாதவர்கள் அவர்கள் அப்படி இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்களாக. எனவே நாம் கிறிஸ்மஸை, கிறிஸ்து பிறந்த நாளை, அந்த நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்ள இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? எனவே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பண்டிகை கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் இரண்டு குழுவினரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பண்டிகையை கொண்டாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் சும்மா சின்ன ஒரு காரியம் மட்டும். வேதாகமத்தில் எந்தெந்த சம்பவங்கள் நடந்ததோ அதெல்லாம் பண்டிகை தோறும் நடந்தது வழக்கமாக இருந்தது. மொத்தமாக வேதாகமத்தில் நம்ம வசந்த கால பண்டிகை, இலையுதிர் கால பண்டிகை என்று இரண்டாக பிரிக்கிறோம். மொத்தமாக வேதத்தில் 7 பண்டிகை யூதர்களுக்கு உண்டு. அந்த 7 பண்டிகை பல மெசேஜ் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த பண்டிகையில் பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடார பண்டிகை. லாஸ்ட் 7th நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கூடார பண்டிகை. எனவே கூடார பண்டிகையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்போது அந்த கூடார பண்டிகை எப்பொழுது வரும் என்றால், இலை உதிர் காலத்தில் தான் கூடார பண்டிகை யூதர்களுக்கு வரும். எனவே அதன் அடிப்படையில் தான் அந்த இயர்ஸும் அந்த செப்டம்பர் நவம்பர்னு போட்டிருக்கணும். எனவே அதை நீங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்தில் தான் அந்த இலை உதிர் காலம் வரும். ஓகே, மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு பிறப்பை குறித்து தேவதூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு உண்டு. என்ன நற்செய்தி என்றால், இயேசு பிறந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனவே அவர் இந்த உலகத்தில் பிறந்தது அதிசயம். அதே சமயத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் உதிக்க வேண்டும், அது மிகப்பெரிய அதிசயம். இந்த உலகத்தில் அவர் உதித்தபடினாலே இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது. யார் யாருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறான். உங்கள் ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும், உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும். அவர் உள்ளத்தில் பிறந்தால் நம்முடைய குணங்கள் மாற்றப்பட்டு அது நிமித்தமாக கிறிஸ்துவை நான் பிரதிபலித்து கொண்டே இருக்கும்போது அவர் நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும், என் வாழ்க்கை தரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த வசனத்தை மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். லூக்கா 2:10, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதாக இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கும் போது நம்ம அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். இம்மானுவேல் அப்படின்னு நம்ம பைபிள் ஒரு வார்த்தை படிப்போம், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நினைக்கிறேன். நிறைய வசனம் இருக்கு, நம்ம வசனத்தை படிப்போம்.
அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கவனிங்க, இங்கே வேதத்தில் அழகாக சொல்லுகிறது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துக்கு இம்மானுவேல் என்று பெயரிடும்படி தேவதூதர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஏன் இம்மானுவேல் என்று இயேசுவை யாரும் வேதத்தில் அழைக்கவில்லை? சீடர்களோ மற்றவர்களோ அவரை இம்மானுவேல் என்று அழைக்காத காரணம் என்ன? ஆனால் இங்கே பெயர் வைக்க சொல்லும்போது என்ன பெயர் தான் வைக்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்படி என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் இம்மானுவேல் என்று பெயரிடும்படி தேவதூதர் சொன்ன பிற்பாடு அவர்கள் அந்த பெயரை இட்டார்களா? அப்படி அந்த பெயரை இட்டிருப்பாங்களானால் மற்றவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை யாரும் இம்மானுவேல் என்று பெயரை அழைக்கவில்லை? அப்படி என்றால் இந்த இம்மானுவேல் என்ற பெயர் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம். அப்படின்னா இதனுடைய விளக்கம் இங்கே அழகாக இருக்கு. இம்மானுவேல் இரண்டாக பிரிக்க. இம்மானு என்றால் நம்மோடு, ஏல் என்றால் காட், கடவுள், தேவன். அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று அர்த்தம். இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட நபருக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, பப்ளிக்கா இல்லை. இந்த பெயரை வைக்கும்படி தேவதூதர் மரியாதையில் பேசுகிறார். ஆனால் இந்த பெயர் யாரும் அழைக்கவில்லை. பின்காலத்தில் எங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் என்று இயேசுவை யாரும் அழைக்கவில்லை. அப்போ எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த பெயர் ஒரே ஒரு நபர் அழைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கு. யார், எந்த நபர் என்றால் அதுதான் மரியாள். மரியாள் என்ற அந்த கன்னிகை, அந்த ஸ்திரீ, அவள் அழைப்பதற்கு அவளுக்காக ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்று அர்த்தம். ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது உலக அதிசயம். எனவே அப்படி ஒரு கர்ப்பவதி ஆகி அந்த பெண்ணுடைய மனநிலை எந்த அளவுக்கு அந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை ஏனென்றால் ஒருவேளை கணவன் வெறுத்துருவாரோ, இல்லைன்னா சொசைட்டியில் நம்மளை தப்பாக பேசிடுவான்ற ஒரு பயம் அந்த ஸ்திரீக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கும். அதனால்தான் அந்த மரியாளை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் அங்கே அவளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், தேவன் நம்மோடு, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால்தான் மரியாளுக்கு அந்த வார்த்தையை அங்கே ஆண்டவர் அதன் வழியாக, தேவதூதர் வழியாக சொல்லுகிறார். இம்மானுவேல் என்று ஒரு தனிப்பட்ட ஸ்திரீக்காக மாத்திரம்தான் அந்த வார்த்தையை அங்கே தேவதூதர்கள் சொல்லியிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான் என்று வாசிக்கிறோம். பெத்லகேம் அப்படின்னா ஒரு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான ஒரு சின்ன கிராமம். அது மட்டும் இல்லாமல் பெத்லகேம் என்பது மிக முக்கியமான ஒரு வில்லேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது உண்டு, முக்கியத்துவங்கள் இருக்கிறது உண்டு, நன்மைகள் இருக்கிறது உண்டு. அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இங்கே கவனிக்கும்போது பெத்லகேம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, எப்ராத்தா. எப்ராத்தா என்ற வார்த்தையும் இருக்குது. இங்கே மீகா 5:2 கவனிக்கும் போது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே என்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. அப்போது பெத்லகேம் என்ற அந்த ஊருடைய ஒரு பெயர், இன்னொரு பெயர் இருக்கிறது எப்ராத்தா என்று சொல்லி. இங்கே எப்ராத்தா என்றால் பலனளிக்கும் என்று அர்த்தம், பலன் அளிக்கும் என்று அர்த்தம். பெத்லகேம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து இந்த பெத்லகேம் என்ற வார்த்தை, அந்த ஊர் பெயர் 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இரண்டாக பிரிக்கிறோம், பெத் ப்ளஸ் லெஹேம். அப்போ பெத் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா வீடு என்று அர்த்தம். பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம். அப்போ பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்போது பெத்லகேமில் ஏன் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும்? அவரே அப்பமானார். ஹல்லேலூயா. அவர் அப்பத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெத்லகேமில் 3 முக்கியத்துவங்கள் இருக்குது. அந்த ஊருக்கு 3 முக்கியத்துவங்கள் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, அங்கே உயர்தர கோதுமை விளையும். அந்த முழு இஸ்ரவேல்லையும் உயர்தர கோதுமை எங்கே தான் விளையும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெத்லகேமில் தான் விளையும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், இப்போ ஒரு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன வாங்கிட்டு வரோம், நம்ம அல்வா வாங்கிட்டு வரோம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற அல்வாவோட அந்த அல்வா வேறு.
அந்த ஊருக்கு போனால் அதுதான் முக்கியமானது. அந்த அல்வாவை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட விரும்புகிறோம். அந்தந்த ஊருக்கு போனால் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊரில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறதோ அதை வாங்குவது வழக்கம். எனவே அந்த நாட்களில் மக்கள் இந்த பெத்லகேமுக்கு ஒருவேளை அது வழியாகவோ அது பக்கம் போனாலும் அங்கே அவர்கள் கோதுமையை என்ன செய்வாங்கன்னா வாங்குவது வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் அங்கே தான் ராஜாக்கள் புசிக்கக்கூடிய உயர்தர கோதுமை விளையும். இரண்டாவதாக அங்கே உயர்தர ஆடு வகைகள் அங்கே இருக்கும். இந்த ஆடுன்னா நமக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் ஆடு வளர்க்க கிடையாது. நாங்கள் ஆடுனா ஆடு மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆடு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆட்டில் வகைகள் இருக்கும். ஆட்டில் இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆட்டில் நிறைய வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சில பேர் ஆடை வளர்ப்பீங்க. ஸோ அந்த நாட்களில் பெத்லகேமில் தான் ஆடு வந்து ஒன்றும் ஒரு பழுது இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த பெத்லகேமில் இருக்கிற ஆடு தான். பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் அநேக மக்கள் போய் அங்கே தான் வாங்குவார்கள். பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் பெத்லகேமில் ஆடு வாங்குவது வழக்கம். எனவே அங்கே ஆடு வகைகள் வந்து உயர்தர ஆடுகள், உயர் ஜாதி ஆடுகள் எங்கே இருந்தது அப்படின்னா அந்த ஊரில் இருந்தது பெத்லகேம். மூன்றாவது ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது, அது தாவீது பிறந்த இடம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய முதல் ராஜா என்று அழைக்கப்பட்டவனும் அந்த நாட்களில் உலகளாவிய பெரிய அரசன் என்று அழைக்கப்பட்டவனும் தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா பிறந்த ஊர் தான் இந்த பெத்லகேம். எனவே மூன்று தன்மை வாய்ந்தது தான் இந்த பெத்லகேம் ஊர். உயர்தர கோதுமை அப்பம், இயேசுவே நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உயர்தர ஆடு, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, மரிக்கிற ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி. எனவே பெத்லகேமில் பிறக்க வேண்டும். மூன்றாவது தாவீதின் ஊர். தாவீது என்றாலே யூதர்கள் ஆட்சி செய்தார்கள். யூதாவிலிருந்து புறப்படுகிறான் ஆட்சியாளன், அதாவது ராஜா. எனவே ராஜ்யபாரம் செய்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பெத்லகேம் என்ற ஊருக்கு, அந்த ஊரில் 3 முக்கியத்துவம் வாய்ந்ததை நாம் பார்த்தோம். ஆமென். இங்கே நம்ம படிக்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். சரி. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணிலை கிடத்தினாள் என்று இருக்கிறது. ஆமென். அப்போ இங்கே கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த ஸ்திரீயானவள் முன்னணையிலே கிடத்தினாள் என்று இருக்கிறது. இப்போ முன்னணை என்றாலே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, என்னதுதான் ஒரு மாட்டு கொட்டாயில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் அப்படின்னு நினச்சிருப்போம். ஏழைகளுக்காக இயேசு வந்திருப்பார், மாட்டு கொட்டையில் பிறந்திருப்பார், ஆட்டுக்கொட்டையில் பிறந்திருப்பார் என்று சொல்லி. முன்னணை என்றால் என்ன அர்த்தம் என மிக முக்கியமானது. முன்னணை என்றால் என்ன அர்த்தம்? இங்கே மறுபடியுமாக 2 வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். மறுபடியுமாக லூக்கா 2:7 கவனிக்கிறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். இரண்டாவதாக லூக்கா 2:12 வாசிக்கும் போது பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால். முன்னணை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முன்னணை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி செய்தார்கள் என்று கவனிங்க. எல்லாம் ஸ்க்ரீனே பாருங்க. முன்னணை என்பது வீட்டிற்கு வெளியில என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு கூடாரத்தை அமைப்பாங்க. வீட்டுக்கு வெளியில எவ்வளோ நாட்கள் இந்த கூடாரம் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் இந்த கூடாரம் இருக்கும். ஏன்னா இந்த கூடார பண்டிகை ஒவ்வொரு வீட்டு, ஒரு பெரிய வசதி படைக்கப்பட்ட வீடாராக இருந்தாலும் பணம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் ஒரு ஏழ்மையான ஒரு கூடாரத்தை அமைப்பார்கள். கூடாரத்தை அமைத்து 7 நாட்கள் அதிலே அவர்கள் தங்கியிருப்பாங்க. அந்த குடும்பமாக 7 நாட்கள் சமைச்சு சாப்பிட்டு அந்த பண்டிகையில் அவர் அனுசரித்து பண்டிகையில் கொண்டாடி கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வாங்க. இதுதான் கூடார பண்டிகை. இதை சேர்ப்பு கால பண்டிகை என்றும் சொல்லுவாங்க. வேதத்திலே நம்ம படிக்கும்போது உபாகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கவனிக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் ஸ்கிரீனை பாருங்க. நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்கள் இருக்கிற லேவியனும்
பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு 7 நாளும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பீர்களாக. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன். எப்பொழுது அந்த கூடார பண்டிகை பற்றி தான் இங்கே பேசுகிறது. உபாகம் புத்தகத்திலே அந்த கூடார பண்டிகை எப்படி நடக்க வேண்டும், எத்தனை நாட்கள் நடக்க வேண்டும் என்று தான் இங்கே சொல்லுகிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் கவனிக்கும் போது லேவியர் ராகத்தில் சில வசனத்தை வாசிக்கலாம், இது உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியாய் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்கள் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேல் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். கவனிங்க, இப்போ ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு கொட்டாய் போடுவாங்க, அதிலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் 7 நாட்கள். எதற்கு அது அடையாளம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் போகும்போது அவர்கள் 40 ஆண்டும் எப்படி இருந்தார்கள்? அவங்க வாழ்க்கை கூடாரங்களில் வாசம் செய்தார்கள். கூடாரங்கள் வாசம் செய்தபடினாலே வருகிற சந்ததி இதை மறக்காதபடிக்கு இதிலிருந்து உபதேசத்தை அந்த சந்ததியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மோசே அண்டையிலே இதை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே ஒரு கூடாரத்துக்குள் இருப்பானால் அவன் உயர்ந்தவன், பணம் உள்ளவன், வசதி உள்ளவன் என்று அவன் எண்ணாதபடிக்கு என்னுடைய முன்னோர்களை கர்த்தர் அப்படியாய் வனாந்தர பாதையில் கொண்டு வந்தார், நடத்தினார் என்பதை அவர்கள் வெளிப்படும்படியாக வெளிப்படுத்தி வாழ்வதற்கு அவர்கள் தன்னை தாழ்த்துவதற்காக இந்த கூடார பண்டிகையை கர்த்தர் அன்று நியமித்தார். ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் கூடார பண்டிகைனா இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துடைய ஒரு பிக்சர்ஸ். எனவே இன்னைக்கும் யூதர்கள் எல்லோரும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு டென்ட் போட்டு 7 நாட்கள் அதிலே அமர்ந்திருப்பாங்க. 7 நாட்களும் கர்த்தருடைய மகிமையை அவங்க பேசிக்கொண்டிருப்பாங்க, ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவங்க பேசிக்கொண்டிருப்பாங்க. அதிலே அவர்கள் புசித்து குடும்பத்தார் அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே நல்லா திருப்தியாக இருப்பாங்க. காரணம், ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கினார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். அந்த மரியாளுடைய பிள்ளை, அதாவது இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா கூடாரத்தில் பிறந்தார். மாட்டுத்தொழுவத்தில் அல்ல. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததுக்கு அடையாளமாக கர்த்தர் அவர் செய்த அற்புதத்தை நினைவு கூறும் வகையில் வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் வைத்திருந்த போட்டிருந்த அந்த கூடாரத்துக்குள்ளார தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அங்கே தான் அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், கூடார பண்டிகையிலே. வேதம் சொல்லுகிறது, முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகை 7 நாட்கள் என்று சொல்லியிருக்கிறோம். 7 நாட்களில் முதலாம் நாள் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. எனவே அது பரிசுத்த நாள் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ பிறக்கிறாரு? பரிசுத்த நாள். பரிசுத்த நாளிலே அவர் பிறக்கிறதாக இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். பாருங்க, 7 நாளும் அவர்கள் என்ன செய்வாங்க? தகன பலிகளை செலுத்தி நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. அப்போ இயேசு பிறந்த அந்த 7 நாட்கள் எப்படி இருந்தது என்றால், முழு இஸ்ரவேலும் நல்ல ஆகாரத்தை புசித்தார்கள். ஹல்லேலூயா. புசித்து அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். 7 நாள் தான் பண்டிகைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது கூடார பண்டிகை என்பது 7 நாட்கள் முடிஞ்சு 8ஆம் நாளும் ஒரு பரிசுத்தமான சபை கூடுகிற நாள். காரணம் என்ன என்றால், அந்த 8ஆம் நாள் தான் இயேசு கிறிஸ்துக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது, அந்த குழந்தைக்கு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பில் இருக்கிற ஒவ்வொன்றும் மகிமையானது. ஒவ்வொன்றுமே ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றுமே ஆண்டவர் தீர்க்கதரிசி வழியாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. யாரை குறித்து?
இயேசு கிறிஸ்துவை குறித்து. எனவே இந்த 7 நாட்களும் அவர் அங்கே கூடாரத்தில் இருந்து 8ஆம் நாள் பரிசுத்தமான நாள், சபை கூடுகிற நாள். அந்த நாளிகையிலே அவர்கள் யூதர் முறையின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே இதுதான் முன்னணை. இன்று பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க 7 நாட்கள் எங்கே இருப்பாங்க? யூதர்கள் இந்த கூடாரத்தில் இருப்பாங்க. கூடாரத்தில் இருந்து நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு தேவன் செய்த அற்புத அடையாளங்களை விவரித்து பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் எனக்கு செய்த அதிசயங்கள் விவரித்து பேசிக்கொள்வார்கள். இதுதான் கூடார பண்டிகை. இவர்கள் இப்படிதான் அனுசரித்த, இதுதான் முன்னணை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். முன்னணை என்றால் ஆட்டுத்தொழுவம் அல்ல, அது ஒரு மாட்டுத்தொழுவம் அல்ல, அது ஒரு கூடார பண்டிகையின் முக்கியமான ஒரு பண்டிகையில் ஆண்டவர் நினைவு கூறுகிற அந்த பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்துவை கிடத்தினாள், மரியாள் கிடத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் என்று இங்கு வாசிக்கிறோம். இரண்டாவது, மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்றும் இங்கே நம்ம வாசிக்கிறோம். மேய்ப்பர்கள் என்றாலே நம்மளுக்கு நினைவு வருவதெல்லாம் ஆட்டை மேய்க்கிறவர்கள். ஆட்டை மேய்க்கிற மாத்திரமல்ல, எருமை மேய்ச்சாலையும் அவங்க மேய்ப்பண்ணான், 4 பன்னியை மேய்ச்சாலையும் மேய்ப்பண்ணான், உங்களை மேய்த்தாலும் மேய்ப்பண்ணான். மேய்ப்பர்கள் என்றால் ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். இவர்கள் யார்? மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் படிப்போம். அதே சமயத்தில் ஆடு மேய்க்கிற, ஆடு தொழுவத்தில் இருந்தவங்க என்றெல்லாம் இன்றைக்கி உபதேசங்கள் இருக்குது. கட்டாயம் இவங்க ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் அல்ல. இங்கே நீங்கள் கவனமாக கவனிங்க. இங்கே உங்களுக்கு 2 வசனத்தை நான் மேற்கோள் காட்டுறேன். மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டுறேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இன்னொரு வசனத்தை பார்க்குறோம், 5ஆம் வசனம். அப்படியே, இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதியிலும் அவனுக்கு விரோதமாய் நிறுத்துவேன் என்று இருக்கிறது. மேய்ப்பர்கள் என்றால் அந்த நாட்களிலே யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இது 7 நாட்கள் பண்டிகை. அதாவது அங்கே தகன பலியை அவர்கள் இட வேண்டும். அப்போ ஆட்டை அவர்கள் அடிக்க வேண்டும். ஆட்டை அடிக்கும் போது எந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும் என்று யார் சொல்ல வேண்டும்? ஆசாரியன் சொல்ல வேண்டும். ஆமாங்களா? அப்போ முழு இஸ்ரவேலும் அந்த நாட்களில் கூடார பண்டிகை. முழு இஸ்ரவேல் எல்லா வீட்டுக்கிட்டும் போயிட்டு இந்த ஆடை பலி செலுத்துங்க, இந்த ஆடு பலி செலுத்துங்க என்று சொல்லி ஆடு தலைமையில் கை வைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போக ஆண்டுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுப்பாங்க. சில பேருக்கு இந்த கூடார பண்டிகையில் சந்தேகம் இருக்குன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா, அந்த நாட்களில் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சுட்டு வட்டாரத்துக்கு 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுமா வச்சுக்கோங்க. எலெக்ஷன் அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, எலெக்ஷன் ஆஃபீஸராக சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த நபர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அந்த விஏஓ, தாசில்தார், ஆர்ஐ போன்றவர்களை எலெக்ஷன் கமிஷனாக பண்ணோன்னா ஒரு ஆஃபீஸராக அந்த ஒரு 3-4 மாதத்துக்கு அங்கீகரிப்பாங்க. இது போல் அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களை இந்த பண்டிகை 7 நாட்கள் வரை இவர்கள் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் 7 பேராக ஒவ்வொரு ஏரியாவுக்கு 7 பேர். உங்கள் ஊருக்கு பாகலூர் இருக்குன்னா அந்த பாகலூருக்கு 7 பேர் நிர்ணயம் பண்ணுவாங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் அந்த 7 பேரை கேட்கணும். ஏன் 7 பேர் அப்படின்னா, 7 பேருக்கு எதற்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, எலியா, தாவீது. இந்த 7 பேருக்கு யாருக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே,
அப்புறம் எலியா, லாஸ்ட் ஒன் தாவீது, 7 பேருக்கு அடையாளமாக இந்த 7 பேரை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நியமித்தார்கள். இந்த 7 பேர் யார் என்றால் ஆசாரியர்கள், மந்தை மேய்க்கிறவர்கள் அல்ல. இவர்கள் மனிதர்களை மேய்த்தவர்கள், மனிதரை காத்து கொண்டவர்கள், மனிதருக்கு உபதேசம் செய்து கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் எந்தெந்த பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டு வனாந்திரத்திலே அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் வேலைகளை, அவங்க பணிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். இங்க கவனிங்க, நல்ல வசனத்துல நல்ல தெளிவாக வாசிக்கும் போது இங்க வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ஆங்காங்கே அவர்கள் கூடாரம் போட்டு இருப்பாங்க. ஆங்காங்கே, ஏனென்றால் இவர் ஆசாரியர்கள். அந்த நாட்களில் மொத்தமாக ஒரு 2500-3000 ஆசாரியர்கள் இருந்தாங்க. இவ்வளோ பேரையும் என்ன செய்வாங்கன்னா 7 பேராக பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு 7 பேரை என்ன செய்தாங்கன்னா அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். எனவே ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் எது? பெத்லகேம். எனவே பெத்லகேம் தான் தாவீதின் ஊர். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே, முன்னணை என்றால் கூடாரத்தில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று இந்த 7 பேர் கொண்ட இந்த மேய்ப்பர்களுக்கு அங்கே சொல்கிறது. கவனிங்க நல்ல. இப்போ இந்த சம்பவத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அந்த நேரத்திலே மேய்ப்பர்கள் துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணிலை கிடத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். இதுதான் மிக முக்கியமானது. கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஒரு ஆடு மேய்க்கிறவன் போயிட்டு இயேசு கிறிஸ்து தேவகுமார் என்று சொல்லியிருப்பாங்கன்னா அவனை கல்லடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் போயிட்டு இவர் மனுஷகுமார் என்று சொல்லியிருப்பாங்கன்னா கல்லடிச்சு கொண்டு இருப்பாங்க. இவர்கள் ஆசாரியர்கள். எனவே இவர் தேவகுமார் என்று சொல்லும் போது யாரும் பேசாத காரணம் என்னென்றால் இவர்கள் ஆசாரியர்கள். இவர்கள் ஆசாரியர்கள். எனவே இல்லை என்றால் ஒரு ஆடு மேய்க்கிறவங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? படிக்கல, அறிவில்லை, சம்திங் எனி ஒன்று. ஒரு ஆடு மேய்க்கிறவன் போய் சொன்னா நீ எல்லாம் என்ன சொல்லிட போற? இவன் வார்த்தை கேட்டுங்க, அடுத்த வசனத்தில் வாசிங்களேன், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஒரு ஆடு மேய்க்கிறவன் இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லியிருந்தா, டே நீ ஒரு பைத்தியக்காரன் போட, ஏதோ ஆடுகிற மேய்ச்சிட்டு போடான்னு இருப்பான். ஆசாரியன் சொன்னதுனால தான் அந்த சங்கதி குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவர் வந்திருக்கிறார், பிறந்திருக்க என்று சொல்லி அவர்கள் பிரசங்கத்தை மாற்றினார். இந்த மேய்ப்பர்கள் மக்களுக்கு போய் எப்படி பேசுறாங்கன்னா, தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார், பெத்லகேமில் பிறந்திருக்கிறார், இவரை நாங்கள் கண்டோம், இவர் இயேசு கிறிஸ்து, இவர் தேவகுமாரன் என்பதை அவர்கள் பிரசங்கம் செய்த மாத்திரத்தில் மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு என்ன காரியமோ என்று பயந்தார்கள். ஏன்னா ஆசாரியன் சொல்றான்பா, ஒரு ஆசாரியன் தேவகுமாரன் பிறந்ததாக சொல்றான்பா. மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். மேலே பார்க்கும்போது அந்த சங்கதியை பிரசித்தம் செய்தார்கள். அந்த சங்கதி இயேசு மெஸ்ஸியா பிறந்தார் என்று சொல்லி உலகத்திற்கு அறிவிக்கிறாங்க மேய்ப்பர்கள். செகண்ட் பார்க்கும்போது மேய்ப்பர்கள் சொன்னப்பட்ட வார்த்தை மக்கள் எப்படி இருக்க ஆச்சரியப்பட்டார்களாம். ஆமென். அப்போ நீங்க கவனிக்கணும், ஒரு ஆடு மேய்க்கிறோம் சொல்லியிருந்தா ஆச்சரியப்பட்டிருப்பாங்களா? கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஆசாரியர்கள் இவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, எலியா, தாவீது 7 பேருக்கு அடையாளமானவர்கள் தான் இந்த ஆசாரியர்கள். இவர்கள் வேத மேய்ப்பர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆடு மேய்க்கின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னா
மேட்ரு கிடையாது. 10 பேர் வந்து பார்க்கும்போது அவரும் ஒன்று. ஆனால் அந்த குழந்தை பார்ப்பதற்கு முக்கிய ஸ்பெஷலிஸ்டாக கொண்ட அந்த ஆசாரியர்கள் வந்தார்கள் என்பது மரியாள் ஆச்சரியப்பட்டாள். இவர்கள் வந்திருக்கார் என்றால் உண்மையாகவே இந்த குழந்தை என்னவா இருக்குமோ என்று மறுபடியுமாக அவளுக்கு ஒவ்வொன்றும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. மரியாளோ அந்த 7 பேர் உள்ள ஒரு 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 எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் 7 பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அது எப்படி இருக்கும்? எத்தனை வண்டி வந்திருக்கும்? அப்போ என்னன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த 7 பேர் வந்த மாத்திரத்திலே அந்த வார்த்தைகள், அந்த சங்கதி வந்து சாஸ்திரமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது மரியாளுடைய இருதயத்திலே அவர் சிந்திக்கிறார், இது என்னவா இருக்குமோ என்று. அப்போ மரியாள் அந்த காரியத்தை மிகப்பெரிய அளவுக்கு அதை யோசித்து கொண்டிருந்தார். அப்போது ஆசாரியர்கள் தான் அந்த நாட்களிலே நம்ம வேதத்தில் படிக்கிற மெய்ப்பர்கள். முன்னணை என்றால் கூடார பண்டிகையில் இருக்கிறதான ஒரு காரியம். ஆமென். ஐயா உன்னுடைய டைமிங் ஓகே. எனவே இந்த காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவேளை மீதி காரியங்களை வருகிற காலத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். எனவே எப்படியாகிலும் கிறிஸ்து பிறந்த என்று நீங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்க. ஆமென். கிறிஸ்து நம்மில் உதித்தது போலவே ஆண்டவர் அநேக இருதயத்தில் உதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தைக்காக, இந்த காலத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.